ஹலோ ஹை மை ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் ஹீஜின் ஹீரோவை மீட் பண்ணி எதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போனேனுங்கிறத பேசுறதுக்காக வந்திருப்பான். ஆனால் ஹீரோ ஹீஜின் மேலே இருக்கிற கோபத்தில் பேசாமல் அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. போது அதுக்கு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்கிறப்பவே விழுந்திருப்பாங்க மட்டையாகி. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து சேர்க்காங்க. ஆனால் என்ன ஆகுது, ஹீரோ கொஞ்சம் போதையிலையும் கொஞ்சம் தூக்கத்துலையும் இருக்கிறதுனால ஹீரோயினை பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஹீரோயினால் அந்த இடத்துல வந்து நகர முடியல. அப்போ என்ன பேசுகிறாங்கன்னா ஹீஜின் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோயின், எந்த ஹீஜினை சொல்கிற, கிம் ஹீஜினை சொல்கிறியா, யோ ஹீஜினை சொல்கிறியா, என்னை கன்ஃபியூஸ் பண்ணாமல் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு மேலே ஹீரோட்டிருந்து எந்த வார்த்தையுமே வரல. ஆனால் ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது, இங்கே இருந்துக்கிட்டே நீ இன்னும் அந்த ஹீஜினை தான் திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மறுநாள் விடியுது. விடிஞ்சதும் ஹீரோவும் தூக்கத்துலேருந்து எந்திக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின், வா நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டேன், வந்து சீக்கிரமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்க்குற ஹீரோவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. காலையிலே நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கண் முன்னாடி ஹீரோயின் நிற்காலேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஹீரோயின்ட்டையும் கேட்காங்க, நேற்று நைட் ஃபுல்லாக நீ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோயினும் சொல்கிறாங்க, ஆமாம் வேறு என்ன செய்ய முடியும், நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன், இல்லைனா உன்னை நான் இங்கே போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு விடிஞ்சதும் உனக்காக இந்த சமையல்லாம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன், எதுவும் நினச்சிட்டு இருக்கியா என்ன, நான் இதுக்கு அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. போது அதுக்கு, நீ ட்ரிங்க் பண்ணதுலலாம் தப்பு இல்லை, ஆனால் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் நடந்துருக்கக்கூடாது, நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை தெரியுமா, என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நீ அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல. இதை கேட்குற ஹீரோவுக்கு ஷாக்கிங்காகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். கரெக்டாக அந்த டைமில் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கு. இதை கேட்குற ஹீரோயினும், ஒரு வேளைக்கு உங்கள் அம்மா தான் வந்துட்டாங்களே என்ன, போன திருப்பம் வந்த மாதிரி அப்படின்னு சொல்ல ஹீரோவும் போய் பார்க்காங்க. வந்திருக்கிறது யாருன்னா ஹீஜின் தான். ஸோ ஹீரோவும் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் ஹீஜின் என்னென்னா, உனக்குள்ளே மட்டும்தான் வலி இருக்குன்னு நினைக்காதான், எனக்கும் அதே பெயின் தான் இருக்குது, நான் உன்னை பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தால் உள்ள ஹீரோயின் நிற்கிறத பார்க்காங்க. போது அதுக்கு பெட்டெல்லாம் கசங்கி இருக்கு, சாப்பாடு வேற செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு பார்க்குற ஹீஜினுக்கு ரொம்பவே கோவம் வருது ஹீரோயின் மேலே. அதே கோவத்தோட, நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா, நான் இங்கே ஹீரோட்ட பேச வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போவாங்க. ஆனால் ஹீரோயினை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவன் இல்லாமல் நம்ம எதுவுமே பேச தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஹீஜினுக்கும் ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப அழுதுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ ஹீரோயினா கொஞ்சம் கோவத்தில் சாப்பிட போக ஹீரோயின் பக்கத்தில் போய் பேசுகிறாங்க, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது தானே, என்ன லவ் பண்ணுறேன் டேட்டிங் பண்ணுறேன்னு நம்ம ஏமாற்றிட்டு இருக்கிறது கூட நீ அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தானேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்க ஹீரோ என்னென்னா கோவத்தில், இது உனக்கு தேவையில்லாதது, நீ இதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதை விடுத மாதிரியே இல்லை. அவள் ஏதோ ஒன்றுட்டு சொல்லணும்னு வந்தால் நீ அவளை ஹேட் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு தெரியுமான்னு சொல்கிறதுக்கு, அவள் எனக்கு பாஸ்டில் என்ன செஞ்சுருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்துறாங்க. இதை கவனிக்கிற ஹீரோயினும், அப்போ சரி நம்மளுக்குள்ளே இருந்த அந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம், இப்படி ஒரு பொண்ணுக்காக நம்ம எதுவும் ஏமாற்றி எதுவும் செய்ய தேவையில்லை, அதில் ரூல்ஸ்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ இஷ்டம் போல் எதுவும் செய்யுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பேசி விடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே இப்போ ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஹீரோயினோட அக்கா என்னென்னா, ஹீரோயின் நைட் ஃபுல்லாக வீட்டுக்கு வரல, இப்போவும் வரலங்கிறப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிட்டாங்க. அங்கே போய் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ஃபுட்டாக ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் அதை டேஸ்ட்டே பார்க்காம அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே ஹெட் செஃபாக இருக்கிற லீன் ஒருத்தர் கவனிச்சிட்டாரு. இப்போ அவர் என்னென்னா, இன்னொரு பிளேட்டில் ஒரு டிஷ் வச்சுட்டு கொண்டு போய் கொடுக்காங்க, இது எங்களோட ஃபுட்டு தான், இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு, இல்லை வேண்டாம் நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதையும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற அந்த லீ என்னென்னா, கொஞ்சம் கோவம் வரதான் செய்து கொஞ்சம் கண்ட்ரோல்லே பேசுகிறாங்க. இதை தான் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, சரி இதுக்கு முன்னாடி நிறைய ஃபுட்டு வச்சோமே அதையே நீங்கள் சாப்பிடலன்னு சொல்கிறப்போ இப்போ ஹீரோயினோட அக்கா என்னென்னா, அவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க, அதெல்லாம் நான் எதுக்கும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவரும் என்னென்னா, இதே மாதிரி ஃபுட்டோட டேஸ்ட்டெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. ஹீரோயினோட அக்காவும், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாப்பிடுங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப, இல்லை அதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை கொடுக்காங்க. ஹீரோயின் அக்காவும் கோவத்தில் அந்த சாப்பாடை தட்டி விடுறாங்க. அது கரெக்டாக ஹீரோவோட ஃபேஸில் தான் போய் விழுது. அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த டைம் ஹீரோயினும் வந்துடுதா. ஸோ ஹீரோயினோட அக்கா இவ்வளோ பெரிய கலவரம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே கோவத்தோடு இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயினோட அக்கா என்னென்னா, ஹீரோவை பற்றி தான் கேட்காங்க. ஏன்னா ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பா ஹீரோவை பற்றி. ஆனால் என்னென்னு சொல்லியிருப்பான்னா, ஹீரோவோட பேர் சின்கான்னு சொல்லாமல் சாம்சிக்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாள். ஸோ அந்த பையன் அவன் தானே, சாம்சிக் தானே, பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான்னு
பேசலான்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் என்னன்னா, நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கே வந்துட்டு ஏன் இவ்வளோ பெரிய கலவரம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுறான். நீ என்னை பற்றி பேசுகிறத விட ஃபஸ்ட்டு நீ எதுக்கு நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல, உன்னோட ஃபோன் வேறு சுவிச் ஆஃபில் இருக்குது, என்ன தான் நடக்குது, நேற்று எங்கே இருந்த, அப்படி சாம்சிக் கூட தானே இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேட்காங்க. ஹீரோயினும், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, நாங்கள் ஜஸ்ட்டு தூங்க தான் செஞ்சோம், அவனோட வீட்டில் தான் இருந்தேன், அவனுக்குன்னே தனியாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஃபீலிங்காக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான், அப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்கல. அப்படியே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம் போனால் அங்கே கரெக்டாக ஹீரோ தான் நிற்காங்க. ஸோ ஹீரோயினும் பேசுகிறாங்க. ஹீஜினை பார்த்தியா, ஹீஜின்ட்ட போய் சொல்லு நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அவள் ஏதாட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, அவள் காலையிலேயே நீ பேசினதுனால ரொம்பவே ஹேட் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும், இது உனக்கு தேவையில்லாதது, உன்னோட வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, நம்மளோட கான்ட்ராக்டில் செகண்ட் ரூல்ஸ் என்னன்னு மறந்துட்டியா என்ன, நான் எதை சொன்னாலுமே அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் கோவத்தில், கோஆப்ரேட் தான் பண்ண சொல்லியிருக்கு, யூஸ் பண்ண சொல்லலை, நீ அந்த பொண்ணு முன்னாடி என்ன தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன அந்த இடத்துல நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க, அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, வேணும்னா நம்ம கான்ட்ராக்டை இதோட நம்ம முடிச்சுக்கிடலாம்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும், அப்போ சரி நம்ம கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம், நீ என்கிட்ட வாங்கின அந்த 50,000 பணத்தை மட்டும் தந்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அப்படியே பின்னாடி ரொம்ப ஒரு கோவத்தோட ஃபாலோ பண்ணிவிட்டு, 50,000 பணங்கிறது உனக்கு அவ்வளோ ஈஸியாகிடுச்சா, அந்த 50,000 பணம் எனக்கு ஏன் தேவைப்படுச்சு தெரியுமா, எங்கள் அப்பா என் வாழ்நாள் முழுவதும் இருந்து கட்டின அந்த வீடு எங்கள் கையை விட்டு போகிற நிலைமையில இருந்துச்சு, அதனால தான் நான் உன்கிட்ட அந்த 50,000 வாங்கினேன், உனக்கு அந்த 50,000 ஜஸ்ட் ஒரு 50,000 தான் இருக்கும், ஏன்னா உன்னோட அம்மா அப்பா ரொம்ப தான் ரிச், ஆனால் இங்கே பாரு என் கையில் அந்த அமௌண்ட் இல்லை, அது வந்ததுமே நான் உனக்கு கையில் தந்துடுவேன், அது வரைக்கும் இன்றைக்கி காலையில் என்னை யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி மீறி செஞ்சேன்னா உன்னோட சாவு என் கையில் தான் சொல்லிட்டு ஹீரோக்கு கீழே தான் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மதிப்பே கொடுக்கல, அப்படி ஹீரோவை திட்டி விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே லன்ச் டைம் ஆகுது, எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு செஃப் லீ வந்துக்கிட்டு அவங்க அக்காட்ட சண்டை போட்டதுக்காக சாரி கேட்காங்க. ஹீரோயினும், இருக்கட்டும் அவன் மேலேயும் தப்பு இருக்குது, அவள் தான் ஃபுட்டை நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கா, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக யங்ஜா என்னென்னா ஹீரோயினோட ஒரிஜினல் நேம் சொல்லி சாம்சோன்னு கூப்பிட்றாங்க. ஹீரோயினும் எதிர்ச்சியாக அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னென்னா அவள் சிரிச்சுக்கிட்டே, பார்த்தீங்களா இவளோட ஒரிஜினல் நேம் சாம்சோன், ஆனால் நம்ம எல்லாத்தையுமே ஹீஜின்னு சொல்லி போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே ரியாக்ட் பண்ணலை. மேட்ரு என்னென்னா மேனேஜர் ஆல்ரெடி ஹீரோயினோட நேம் சாம்சோன் சொல்லிட்டாங்க போல். இப்போ அவங்க என்னென்னா போதாதுக்கு உனக்கும் உன்னோட பேர் பிடிக்கலைன்னா யங்ஜான்னு இருக்கிறத வேணா யங்ஸுன்னு மாற்றிக்கோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவளையே கலாய்ச்சி விடுறாங்க. ஸோ இவளுக்கு தான் பெரிய பல்பாக மாறிடுது. அப்படியே நைட் டைம் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்போ கரெக்டாக வழியில் ஹீஜின் என்னென்னா ஹீரோயினை மீட் பண்ணி தனியாக பேசலாம்னு சொல்லிட்டு தனியாக தான் வந்து பேசுகிறான். அதுவும் ஹீரோவை பற்றி தான் கேட்கா. எப்போலேருந்து நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹீரோவை பற்றி எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோயின்னு சொல்கிறான், நாங்கள் இப்படி 100 நாள் தான் ஆகுது டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சு, எனக்கு ஹீரோவோட அம்மா அதுக்கப்புறம் குட்டி பெண் மீஜோ அவங்க வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாருமே தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஹீஜினுக்கும் புரியுது ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் ஓகே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினும், நீங்கள் எதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போனீங்கன்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு அவள் பதிலே சொல்ல மாட்டா. ஹீரோயினும், நீங்கள் மறுபடியும் இப்போ ஹீரோ கூட ஒன்று சேரணும்னு சொல்லி வந்திருக்கீங்களா என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கு இங்கே ஹீஜின் என்னென்னா, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப்பே பண்ணலையே, எங்களுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சொல்கிறா. நீங்கள் எந்த அளவுக்கு ஹீரோவை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்க இந்த இடத்துல ஹீரோயின் என்னென்னா காலையில் பாத்ரூமில் வச்சு ஹீரோட்ட சண்டை போட்டிருப்பாங்க, கான்ட்ராக்டை நம்ம முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அதை திங்க் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வாயிலிருந்து வருத வார்த்தை என்னென்னா, நான் ஹீரோவை ரொம்பவே லவ் பண்ணுறேன், எங்கள் 2 பேருக்கு இடையில நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹீஜின் என்னென்னா, அவர் இன்னுமே என்னோட பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு, ஆனால் இப்போ அவர் எனக்கானவன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் பிரேக்கப் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு, ஆனால் நாங்கள் இப்போ டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் 8 வருஷமாக டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஜஸ்ட் ஒரு 100 நாள் தானே ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு, எனக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியுது, ஆனால் அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு, 3 வருஷமாக உங்களை 2 பேருக்குள்ளேயும் எதுவும் இல்லை, அதனால் இப்போது நீங்கள் எங்களை தனியாக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கேன். ஹீஜின் என்னென்னா, இதுக்கு மேலே ஹீரோயின்ட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் இதை ஹீரோட்டே பேசி முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறான். ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே ஹீஜின்ட்ட பேசினது எல்லாத்தையுமே அவங்க அக்காட்ட சொல்கிறான். அவங்க அக்காவும், நீ அந்த பொண்ணை பெருசாலாம் எடுத்துக்கிடாத விட்டுத்தள்ளுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும், நான் அதை தான் நினச்சேன், ஆனால் அவன் என்கிட்ட கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எங்கே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஹீஜின் வரான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஹீரோயின் கோவப்பட்டு அவங்க அக்காட்ட பேசுகிறாங்க. இங்கே அவங்க அக்காவுக்கும் புரியுது, இப்போ என்ன உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கா என்ன உண்மையான்னு சொல்கிறதுக்கு, இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கடைசியில் பார்க்குறப்போ நீ என்னமோ ஹீரோவை லவ் பண்ண போகிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அப்படியே கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வெளியே கார்டன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு மரத்தில் இருக்கிற ஒரு கிளையை மட்டும் பறித்து அதில் ஹீரோவை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இலையாக
எடுத்து எடுத்து போடுறாங்க. எண்டிங்கில் பிடிக்கலன்னு சொல்லி தான் வருது. ஸோ அப்படியே அவங்களுக்குள்ளேயே திங்க் பண்ணுறாங்க. எனக்கு அந்த பொண்ணை பற்றி எந்த பொறாமையும் கிடையாது, ஹீரோவை எனக்கு பிடிக்கவும் இல்லை. ஆனால் எனக்கு கோவம் தான் இருக்குது அவங்க 2 பேர் மேலேயும். ஏன் முன்னாடி அவங்களோட 2 பேரோட லவ்வை காட்டுறது தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு போது அதுக்கு நடுவில் ஹீஜின் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்கிற கோவமும் இருக்குது ஹீரோயினுக்கு. ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சா ஹீரோயின் ஹீரோட்ட சொன்ன மாதிரியே மீஜோவை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் மீஜோவை கூப்பிட்டு வச்சு நல்லா பேசி அவளுக்கு குக்கீஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோவை பார்த்தோன்னா மேனேஜர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மேனேஜர் என்னென்னா இங்கே ஹீஜினை பற்றி தான் கேட்காங்க. அன்றைக்கி வந்த பொண்ணு 8 வருஷமாக நீங்கள் டேட்டிங் பண்ண பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஹீரோக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணை பற்றி தெரியும்னு சொல்கிறதுக்கு ஏன் தெரியாது, நான் உடம்பு சரியில்லாமல் இருந்த டைம் அவள் தான் எனக்கு என் பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டா, எப்பவுமே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு என் முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பும் கேட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத போக போக பார்ப்போம். இது முடிஞ்சதுமே ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக மீஜோவை பார்க்கறதுக்காக தான் வராங்க. ஸோ அப்போ மீஜோவை பார்த்ததுமே ஹீரோயின் என்னன்னா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து குக்கீஸ் செய்ய கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா ஒரே ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி இருந்து குக்கீஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்னன்னா மீஜோட்ட தான் பேசுகிறாங்க. நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்க, அப்படியே மோமோ மாதிரி இருக்க, உனக்கு மோமோனா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. போது அதுக்கு உன்னோட அம்மா அப்பா எங்கன்னு சொல்லி கேட்காங்க. இதை கேட்டதுமே ஹீரோக்கு கோவம் வருது. சாம்சோன்னு சொல்லிட்டு கோவத்தோட சொல்ல ஹீரோயினும் சரி பர்சனல் மேட்டரில் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு மோமோ கதையை தான் ஆரம்பிக்காங்க. மோமோ யார் தெரியுமா? மோமோக்கு ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, ஃபேமிலி கிடையாது, அங்கிள் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் மோமோ ரொம்ப நல்லா இருக்கும். மோமோக்கு பேச விருப்பம் கிடையாது, அதனால் மோமோ பேசாது. ஆனால் உனக்கு ஏதாவது ஃபீலிங் இருந்துச்சு, நீ கவலையில் இருந்தேன்னு மோமோட்ட போய் சொன்னோன்னா மோமோ அது தீர்த்து வைக்கும். நானும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இதெல்லாம் ஹீரோயின் கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோ என்னன்னா நீயும் மோமோ மாதிரி தான் இருக்க, என்ன கொஞ்சம் திமிரு பிடிச்ச மோமோ மாதிரி இருக்கேன்னு சொன்னோன்னே ஹீரோயின் லைட்டாக கோவத்தில் மாவு தான் பிசைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாவை எடுத்து லைட்டாக ஃபேஸில் வைப்பாங்க. ஸோ ஹீரோ லைட்டாக கோவப்படுவாங்க. ஆனால் மீஜோ என்னன்னா நிறைய மாவு எடுத்து ஹீரோவோட கன்னத்தில் வைப்பா. ஸோ அப்படியே 3 பேருமே மாவு அள்ளி அள்ளி வீசி விளாண்டு சிரித்து நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ சிரிக்கிற சத்தம் வெளியே வர கேட்கும். வெளியே வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்களும் ஹீரோவாக இந்த அளவுக்கு சிரிக்காங்கன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு இருக்காங்க. அதே ஆச்சரியத்தோட ஹீரோயினும் ஹீரோ இந்த அளவுக்கு சிரிப்பானு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் மீஜோ குக்கீஸ்லாம் செஞ்சு கொண்டு போய் அவங்க பாட்டிகிட்ட தான் கொண்டு போய் கொடுக்காங்க. ஸோ இப்போ செக்யூரிட்டி என்னென்னா ஹீரோட அம்மாட்ட சொல்கிறாங்க ஹீஜின் கொரியாவுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. புததுக்கு ஹீரோவும் அவ்வளோ மீட் பண்ணியிருக்காங்கன்னு வேற எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோட அம்மாவுக்கு கோவம் தான் வருது ஹீஜின் மேலே. அவளை நானும் மீட் பண்ணணும், அதுக்கான வேலையை பாருங்கள், அவளுக்கு சரியான பாடத்தை நானும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீஜின் மேலே ஏதோ ஒரு கோவத்தில் தான் இருக்காங்க. ஸோ என்னங்கிறத போக போக பார்ப்போம். அப்படியே அதில் இருந்து 1 வாரம் போகுது. எப்படியாவது ஹீஜின் ஹீரோவை மீட் பண்ணி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படி ஒரு நாள் ஹீரோ வீட்டுக்கு போகிறப்போ என்னன்னா வீட்டோட லைட்லாம் ஆன் ஆகிருக்கு. ஸோ ஹீரோ உள்ளே போய் இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீஜின் உள்ளே உட்காந்துட்டு இருக்கா. ஸோ 2 பேரோட ஃபோன் நம்பரும் அப்பவும் இருந்து மாற்றலை. போது அதுக்கு அவங்களோட பாஸ்வேர்டு கூட மாற்றலை. அதை தான் இப்போ ஹீஜின் ஹீரோவை பார்த்து கேட்காங்க. எதுவுமே நீ சேஞ்ச் பண்ணல எதுக்காகன்னு சொல்கிறப்போ ஒரு சில பிரச்சனை அதான் மாற்றலைன்னு சொல்லி லைட்டாக கோவத்தோட தான் பேசுகிறாங்க. ஹீஜினும் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயினை மீட் பண்ணேன், உண்மையிலே 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா என்ன, உன்னோட அம்மா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்களா, நீ அவளை மேரேஜ் பண்ண போறியா, நீயும் லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றியே தான் கேட்காங்க. ஹீரோ என்னன்னா ஹீரோயின்ட்டு சொல்கிற மாதிரி தான் இங்கே ஹீஜின்ட்டு சொல்கிறாங்க. அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ ஹீஜின் என்னென்னா கையை கொண்டு போய் ஹீரோவோட கன்னத்தில் வைக்காங்க. ஹீரோ கோவத்தில் தட்டி விடுறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ அன்றைக்கி நான் உன்னோட ஃபேஸை சரியாக பார்க்கல அதான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஹீரோ என்னென்னா இப்போ சொல்லு, அன்றைக்கி என்ன என்கிட்ட சொல்லணும்னு வந்த, நீ எதுக்காக அமெரிக்கா போனேன்னு சொன்னேன்னு வந்தலாம், சொல்லு என்ன ரீசன்னு சொல்லு, உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கானா என்னன்னு ஹீரோ கோவத்தில் கேட்க இங்கே ஹீஜின் என்னென்னா நீயும் எல்லாரும் மாதிரி தான் என்ன நினச்சிருக்கேன்னா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோவும் ஆமாம் நானும் எல்லாரும் மாதிரி தான் நினச்சேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சில வாரத்தில் என்னை விட்டுட்டு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனேன், நானும் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா காலேஜ்லேயுமே உன்னோட நேம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு தான் தேடினேன், ஆனால் எதுலேயுமே இல்லை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஆக்சிடென்ட்டில் நான் ஊனமாகிட்டேன்னா உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு ஒரு நாளைக்கு 100 முறை இல்லை 1000 முறைக்கு மேலே உன்னை தான் நான் நினச்சிட்டு இருப்பேன், எனக்கு தூக்கமும் வராது, தூங்கினாலும் கனவுல நீ தான் வருவேன்னு சொல்லிட்டு ஹீஜினை ஹீரோ ரொம்பவே திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்குற ஹீஜின் அழுதுகிட்டே கோவத்தோட அந்த இடத்துலேருந்து கிளம்பி போக இப்போ ஹீரோ என்னன்னா எங்கே மறுபடியும் ஹீஜினை மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அவள் லிஃப்ட்டுக்குள்ளே இருப்பா, வா வெளியே வா நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்றாங்க. இந்த இடத்துல ஹீஜின் என்னன்னா ஹீரோயினை பிரேக்கப் பண்ணுவேன்னு சொல்லி நான் வெளியே வரேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஃபஸ்ட்டு வெளியே வா நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். நடுவில் ஒரு ஆள் உள்ளே வந்துட்டு லிஃப்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தான். ஸோ இப்போ ஹீரோ என்னன்னா ஹீஜினை விட்டுறக்கூடாது
விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் இங்கே ஹீஜின் என்னென்னா அதுக்குள்ளே காரை எடுத்துகிட்டு அவளோட வீட்டுக்கே போயிருந்தா. ஹீரோவும் எப்படியாட்டு ஹீஜினை பார்த்து பேசி ஆகணும்னு சொல்லிட்டு டாக்ஸியில் ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே வராங்க. ஆனால் இந்த டைம் என்னென்னா ஹீஜினோட அமெரிக்கா ஃப்ரெண்டு ஹென்ரி என்னென்னா இப்போ இங்கே ஹீஜினை பார்க்கறதுக்காக கரெக்டான டைமில் அழகாக வந்து நிற்கான். ஸோ அவளை பார்த்ததுமே ஹீஜினுக்கு இப்போ ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு வந்த உடனே அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்கா. இதை தூரத்தில் நின்று ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளைக்கு அந்த இடத்துல ஹென்ரி இல்லைனா இந்நேரத்துக்கு ஹீரோவும் ஹீஜினும் பேசி ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஹீரோயினோட நிலைமை தான் பாவமாக மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு இன்னும் 4-5 எபிசோட்ஸ் மேலே இருக்குது. ஸோ அது வரைக்கும் பொறுத்து பொறுமையாக பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.